வேலெட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோர், அதாவது ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறவங்க ப்ளே ஸ்டோரு, ஆப்பிள் யூஸ் பண்ணுறாங்க ஆப்பிள் ஸ்டோரில் போய்ட்டு அந்த இது ஓப்பன் பண்ணிங்க. ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இதுமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து சேஃபால் அப்படின்னு மேலே டைப் பண்ணிங்க, சர்ச் பாக்ஸில் டைப் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதுமாரி வரிசையாக வரும். அதில் இந்த சேஃபால் இந்த லோகோ பார்த்துங்க, இதில் சேஃபால் கிரிப்டோ வேலெட் அப்படின்னு இருக்கும். இந்த வேலெட்டை தான் நம்ம இன்றைக்கி க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த வேலெட்டை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இது பண்ண பிறகு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்னு இருக்கும். இப்போ நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணதுனால ஓப்பன் இருக்குது. இன்ஸ்டால்னு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அது ரன் ஆகி உங்களுக்கு ஓப்பன் வந்துடும். ஓப்பன் வந்த பிறகு இது ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இதுமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். சேஃபால் அப்படின்னு சொல்லிட்டு இதுமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுக்கணும். இது கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்கே கீழே பார்த்தீங்கன்னாக்கா டேர்ம் அண்ட் கண்டிஷன் ஐ அக்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக் மார்க் பண்ணுறதுக்கான ஒரு ரவுண்ட் பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த ஹெட் ஸ்டார்ட் அப்படிங்கிறது கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ வந்து ஹெட் ஷாட் அப்படின்னு கொடுங்க. கொடுத்த பிறகு இதுமாரி உங்களுடைய கிரியேட்டிவ் செக்யூரிட்டி பாஸ்வேர்டு, உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண சொல்லும். அது உங்களுக்கு பிடித்தமான நம்பரை ஒரு 6 டிஜிட் நம்பரை கொடுத்து கிரியேட் பண்ணிங்க. இப்போ நான் 6 டிஜிட் நம்பரை கொடுத்து கிரியேட் பண்ணிக்கிறேன். கொடுத்த பிறகு திருப்பி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்கும், செக்யூரிட்டி பாஸ்வேர்டு கேட்கும். அதே பாஸ்வேர்டை கரெக்டாக இதில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண பிறகு உங்கள்கிட்ட வந்து மொபைலில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் வச்சுருந்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட், இல்லைனா ஃபேஸ் ஐடி வச்சுருந்தீங்கன்னா ஃபேஸ் ஐடி இது கேட்கும். அது தேவைன்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அதை எனேபிள் பண்ணிங்க. எனேபிள் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இதுமாரி ஒரு ஸ்டார்டட் சேஃபால் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சேஃபால்னு சொல்லிட்டு 2 விதமான வேலெட்டு கேட்கும். இதில் வந்து நம்ம வந்து ஹார்ட்வேர் வேலெட் யூஸ் பண்ண போகிறதில்ல, சாஃப்ட்வேர் வேலெட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ சாஃப்ட்வேர் வேலெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரியேட் ஏ நியூ வேலெட் அப்படின்னு இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஏற்கனவே ஆல்ரெடி ஏதாச்சும் ட்ரெஸ் வேலெட்டு வேறு வேலெட்டில் நீங்கள் யூஸ் பண்ண வேலெட்டை வந்து இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா 2வது இருக்கிற ஆப்ஷன் கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து புதிய வேலெட் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். அப்போ வந்து கிரியேட் ஏ நியூ வேலெட், கிரியேட் ஏ நியூ வேலெட்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு உங்களுடைய செக்யூரிட்டி பாஸ்வேர்டு கேட்கும். ஏற்கனவே நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்தீங்க இல்லையா, அந்த செக்யூரிட்டி பாஸ்வேர்டை இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய வேலெட்டுக்கான நேம் கேட்கும். நீங்கள் என்ன நேம் கொடுக்கணும் விரும்புகிறீங்களோ அந்த நேமை கொடுத்துங்க. நேமை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. நேமை கொடுத்தோன்னே இந்த இது கண்டினியூ கலர் சேஞ்சஸ் ஆகும். கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பேக்கப் ஐகோல்டு, அதாவது நான் ஐஃபோனில் யூஸ் பண்ணுறேன்னா ஐகோல்டுன்னு வந்திருக்கு. ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிங்கனாக்கா ஆண்ட்ராய்டுன்னு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஐகோல்டுனாக்கா நம்மளுடைய பேக்கப் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அது நம்ம தேவையில்லை. நம்ம எப்போதுமே வந்து பேக்கப் மேனுவல்னு கொடுத்துருங்க. பேக்கப் வந்து மேனுவலாக கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த 12 பாஸ்வேர்டையும் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். பேக்கப் மேனுவல் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இதுமாரி ஒரு 12 பாஸ்வேர்டு வரும். இதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த கிரிப்டோ வேலெட்டில் வந்து டீசென்ட்ரலைஸ் வேலெட் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது இந்த 12 வேர்ட்ஸ் உள்ள இந்த பாஸ்வேர்டை வந்து பத்திரமா நீங்கள் ஒரு டைரியில் எழுதி வச்சுருங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த பாஸ்வேர்டை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி நீங்கள் எங்கேயுமே ரெக்கவரி பண்ண முடியாது. ஏன்னா முழுக்க இது டீசென்ட்ரலைஸ்ட் அப்படிங்கிறதுனால யார் யூஸ் பண்ணுறோமோ அவங்க மட்டும் தான் இந்த வேலெட்டை ஓப்பன் பண்ண முடியும். அதனால் இந்த 12 பாஸ்வேர்டு மட்டும் பத்திரமா டைரியில் நோட் பண்ணி வச்சுருங்க. இம்பார்ட்டன்ட் இதுதான். இந்த 12 பாஸ்வேர்டு எப்போ தேவைப்படும் அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில், அதாவது ஒரு மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க இப்போ அப்படின்னாக்கா ஆல்ரெடி நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் கேட்காது இந்த பாஸ்வேர்டு. செக்யூரிட்டி பாஸ்வேர்டு மட்டும் கொடுத்தா போதும். சப்போஸ் உங்கள் மொபைல்லேருந்து வேறு ஒரு மொபைலுக்கு சேஞ்ச் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் மொபைலில் வந்து அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்ளிகேஷன் அப்படின்னாக்கா திருப்பி நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ணும்பொழுது இதே அக்கௌண்ட்டில் உள்ள இந்த வேலெட்டை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த 12 சீக்ரெட் பாஸ்வேர்டு இருந்தால் தான் ஓப்பன் பண்ண முடியும். அதனால் அது இம்பார்ட்டன்ட். அதை பார்த்துங்க. அதனால் கரெக்டாக நோட் பண்ணி வச்சிங்க. இப்போ இந்த 12 பாஸ்வேர்டை கரெக்டாக நோட் பண்ணிங்க. இது ஆர்டர் படி இருக்கணும். ஆர்டர்னா இந்த பாருங்கள் அதர்னு இருக்கு இல்லையா, அதர். அடுத்தது வந்து பர்ஸு அப்படின்னு இருக்கும்போது 1 2 3 இந்த ஆர்டர் படி வரிசையாக 12 எழுதிங்க. 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 12 வரைக்கும் கரெக்டாக நோட் பண்ணிங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணும் பொழுதும் 12 வேர்ட்ஸும் வந்து கரெக்டாக ஆர்டர் படி கொடுத்தீங்கன்னா தான் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டில் அதர் இருக்குது, அடுத்தது பர்ஸ் இருக்குது, இப்படியே வரிசையாக இருக்குது. அந்த வேர்டை எல்லாமே எழுதிங்க. எழுதிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இதுமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். 12 வேர்ட்ஸும் வந்து இங்கே மாறி இருக்கும். இங்கே ஆர்டர் படி நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணால் தான் இந்த வேலெட் ஓப்பன் பண்ண முடியும். இப்போ ஆர்டர் படி செலக்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வேர்டு என்ன இருந்துச்சுங்க, அதர்ஸ் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ அதர்ஸ் எங்கே இருக்குங்க, 1 2 3 4 இங்கே பாருங்கள் 5வது இடத்துல இருக்குது அதர். இந்த அதரை வந்து டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அங்கே மேலே போய்டும்.
பாருங்கள். இப்போ நான் ஆதார் டச் பண்ணோன்னே இங்கே மேலே வந்து ஆதார்னு வந்துருச்சு. அடுத்தது 2வது பாஸ்வேர்டு பர்சன் இருந்துச்சு இல்லையா, இந்த இருக்குது பர்ஸ் 3வதாக இருக்குது. இந்த இடத்துல பர்சனு கிளிக் பண்ணுங்கள். பர்சனு அடுத்த வேர்டு வந்துடும். அதேமாரி 12 வேர்டையும் கரெக்டாக ஆர்டர் படி செலக்ட் பண்ணுங்கள். ஆர்டர் படி செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா 12 வேர்டு மேலே வந்த பிறகு கீழே வெரிஃபை அப்படின்னு சொல்லும். நீங்கள் கரெக்டாக கொடுத்துருந்தீங்கன்னா வெரிஃபை ஆகிடும், தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா வெரிஃபை ஆகாது. அப்போ வெரிஃபை அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு திருப்பி ஷார்ட் யூஸிங் வேலெட், உங்களுடைய வேலெட்டு ரெடி ஆகிடுச்சு, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும். ஷார்ட் யூஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய